சென்ற பதிவில் நாம் சக்கர வியூகத்தை எப்படி உடைக்க வேண்டும், மேலும் சக்கர வியூகத்தில் ஒளிந்துள்ள அறிவியல் சூட்சமம் என்ன என்பதை முழுமையாக கண்டோம். நாம் இந்த பதிவில் சக்கர வியூகத்திற்கும் நம் உடம்பில் உள்ள 7 சக்கரத்திற்கும் உள்ள தொடர்பு என்னவென்பதை நாம் காண்போம். மேலும் அதில் ஒரு சிறிய பழமொழி நம் சித்தர்கள் அனைவரும் கூறிவிட்டார்கள். அதற்கு அவர்கள் என்ன கூறிவிட்டார்கள் என்றால், அண்டத்தின் ரகசியம் பிண்டத்திலே, மேலும் பிண்டத்தின் உள்ளதுதான் இடத்திலும் உள்ளது. அதாவது யூனிவர்ஸில் தான் நம் காஸ்மிக் எனர்ஜி எனப்படுகின்ற நம் உடம்பில் உள்ள ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அனைத்தும் அடங்கி விட்டது. அதை உணர்ந்தவன் தான் மெய்யானி, அதை உணரவிட்ட அவன் வெறும் மனிதன், அதை ஆராய்ச்சி செய்பவர் தான் விஞ்ஞானி என்பதெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. எனவே அந்த சக்தியும் நம் உடம்பில் உள்ள 7 சக்கரம் எப்படி ஆக்டிவேட் செய்து நாம் அந்த வாழ்வை எப்படி வெற்றி பெறுவது, மேலும் மோட்ச நிலைக்கு மேலும் சித்த நிலைக்கு எப்படி செல்வது, மோட்சம் எப்படி அடைவது என்பதை நாம் இந்த பதிவில் முழுமையாக காண்போம் நண்பர்களே. மேலும் அந்த உடம்பில் உள்ள உயிர் சக்தியானது மேலே எலும்ப 7 சக்கரங்களும் 7 நிறமாக பிரதிபலித்துவிட்டு, மேலும் அதில் உள்ள சக்தி அனைத்தும் நமக்கு வெளிப்படையாக தெரியும். மேலும் நம் வாழ்க்கை வெண்மை நிறமாக மாறிவிடும். சரி, அதற்கும் இந்த சக்கர வியூகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை காண்போம். அது மட்டும் இல்லாமல் உடம்பில் பல்வேறு இரத்த நாளங்களும் நரம்புகளும் நரம்பு மண்டலங்களும் எலும்பு தசை போன்றவற்றை இருக்கு. மேலும் அந்த அனைத்தையும் இயக்கக்கூடிய உயிர் நாடியே ஆகும். அந்த உயிர் நாடியானது நம் உடம்பில் உள்ளது. அதற்கு எண்ணிக்கை என்னவென்று பார்த்தோமே ஆனால் 70,000க்கும் மேற்பட்ட உயிர் நாடிகள் உள்ளது. அந்த 70,000க்கும் மேற்பட்ட உயிர் நாடிகளை இணைக்கும் 7 சக்திகள் தான் இந்த 7 சக்கரம் ஆகும். அது ஒரு பாயிண்டாக கருதப்படுகிறது. அந்த 7 சக்கரமானது 7 பாயிண்டாக 7 உயிர் நாடிகளாக 70,000க்கும் மேற்பட்ட உயிர் நாடிகளை இணைக்கிறது. அந்த பாயிண்டை நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அனுபவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக வாயிலாகவும் சரி, இறையாற்றல் வாயிலாகவும் மட்டுமே அதை உணர முடியும். அதை ஒவ்வொன்றாக காண்போம். உடம்பில் உள்ள 7 சக்கரங்கள் என்னவென்று பார்த்தால், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், விசுக்தி, அநாதகம், மணிப்பூரகம், ஆகினியை, மேலும் சகசார சக்கரம் எனப்படுகின்ற 7 சக்கரங்கள் கொண்டதுதான் நம் உடம்பில் உள்ள சப்த சக்கரங்கள் எனப்படுகின்றது. அந்த சக்கரத்தின் பயன்களும் அந்த சக்கரத்தை இயக்கக்கூடிய வல்லமை கொண்ட மந்திரங்களையும் காண்போம். எனவே நீங்கள் இது முழுமையாக இந்த பதிவை காணுங்கள். வாருங்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். திங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் சக்கர வியூகத்திற்கும் 7 சக்கரத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை முழுமையாக காண்போம். நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு ஒவ்வொன்றாக உடனுக்குடனேயாக வந்து சேரும். வாருங்கள், பதிவுக்குள் செல்லலாம். நீங்கள் ஒரு சிறிய குழந்தைகளை பார்த்தது உண்டா? பிறந்த குழந்தைகளை பார்த்தால் மட்டுமே அதை அனுபவ ரீதியாக உணர முடியும். அது எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்கும். அதற்கு தூக்கம், சந்தோஷம், இன்பம், துன்பம், துக்கம், உறவுகள், நட்பும் என்று எதுவும் தெரியாது. எப்போது பார்த்தாலும் ஒரு பரவச நிலையில் இருக்கும். கண்கள் திறக்காது. ஏனென்றால் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தைக்கும் சக்தியானது உச்சாந்தலையில் சகசாரத்தில் இருக்கும். இறைவன் வைத்து அனுப்பி விடுகிறான் இந்த உலகிற்கு. பிறகு அந்த குழந்தை வளர வரல உணவு உண்ண அந்த சக்தியானது அடைப்பட்டு வருடத்திற்கு 2 முறை ஒவ்வொரு சக்கரமாக இறங்கும். அதாவது மேலே இருக்கின்ற சகசார சக்கரத்தில் இருக்கும் நம் உயிர் சக்தியானது கீழே இறங்கி மூலாதாரத்துக்கு வந்து சேரும். மூலாதார சக்கரத்தில் வந்து நிற்கும். அப்பொழுதுதான் அந்த சக்தி இறங்கும் பொழுதுதான் அவன் உயிர் சக்தியை இயக்கும் ஒரு ஆண்மகனாக இந்த உலகத்திற்கு திகழ்கின்றான். மட்டுமில்லாமல் ஒரு வாலிப வயதையும் எட்டுகிறான். ஒரு வாலிபனாக மாறுகிறான். அப்பொழுதுதான் அந்த in the age of adolescence என்ற பீரியட் வருகிறது. அப்பொழுது ஒரு 14 வயது குழந்தையை அவன் குழந்தை பருவத்திலிருந்து மனித பருவத்திற்கு மாறுகிறான். இப்பொழுது அப்படி கிடையாது. உணவு முறை, வாழ்க்கை சூழ்நிலை, சமூகம், மேலும் பல்வேறு வகையான சீரழிவுகள் அனைத்தையும் இந்த குழந்தைகள் சந்தித்துவிட்டு வாழ்க்கையை தங்களின் மேலும் சக்தியை வீணெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். மட்டுமில்லாமல் அவர்களின் வாழ்க்கை தரமும் குறைந்து விட்டது, வீணாகி விடுகின்றது. எனவே ஒரு 13-14 வயது குழந்தையானது அவன் வாழ்க்கையை உணர என்ன செய்ய வேண்டும் என்றால், அவன் ஒழுக்கமாக இருத்தல் அவசியமாகும். எந்தவித கெட்ட பழத்திலும் சிக்காமல் இருத்தல் அவசியமாகும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சிந்தனையும் தர்ம சிந்தனையும் இறையாற்றலும் அவன் உணர வேண்டும். இதை உணராவிட்டால் அவன் மனிதனாகவே பிறந்து மனிதனாகவே இருந்து விட்டுவான். ஆனால் உணர்ந்தால் அவன் தெய்வமாகவே மாறி விடுவான். மேலும் சித்த நிலைக்கும் சென்று விடுவான். எப்படி மேலே ஏற்றுவது, இதில் உள்ள சக்திகள் என்னவென்றதை காண்போம். முதலில் உள்ள சக்கரத்தை காண இருக்கின்றோம். முதலில் உள்ள சக்கரம் என்னவென்றால் மூலாதார சக்கரம் ஆகும். இதற்கு ஏன் மூலாதார சக்கரம் என்று பெயர் வந்தது என்று பார்த்தோமே ஆனால் அனைத்திற்கும் மூலம் இதுவே, அனைத்தையும் இயக்க வல்லதும் இதுவே. இந்த சக்கரமானது சிவப்பு நிறத்தில் இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த சக்கரத்தை இயக்குவதற்கு லம் என்ற ஒரு மந்திரம் தேவைப்படுகிறது. லம். இந்த சக்கரத்தை இயக்க இந்த மந்திரத்தை கூறிவிட்டு தியானத்தில் ஈடுபட்டால் அந்த சக்கரமானது சீராக சுழன்றுவிடும். இந்த சக்கரம் பார்ப்பதற்கு எப்படி இருக்குமே ஆனால் 4 இதழ்களை கொண்ட ஒரு பூ வடிவிலான தாமரை பூ வடிவிலான சின்னத்தை கொண்டது. அதன் பிறகு சந்தோஷம், துக்கம், உலக வாழ்க்கை, அனைத்து சகலவிதமான வாழ்க்கையும் இதுவே பிரதிபலிக்கிறது. இந்த சக்கரம் ஒருவருக்கு சீராக இருந்தால் மட்டுமே அவனுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ், அளவுக்கு மீறிய தைரியம் போன்ற அனைத்தும் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் அவன் அனைத்தையும் தேட வல்லும் சகலகலா வல்லவனாக திகழ்வான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையானது அவனுக்கு போர் அடித்துவிடும். ஆன்மீகத்தில் என்ன உள்ளது, மேலும் இந்த உலகம் எப்படி இயங்குகிறது போன்ற அறிவியலை அவன் சிந்திக்க தொடங்குவான். இந்த சக்கரம் ஒருவனுக்கு சீர்குலைந்து விட்டாலோ சரி, இந்த சக்கரம் ஒருவனுக்கு சுழற்று கொள்ளாமல் அமைதியாக இருந்தாலும் சரி, அவன் பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாவான். மேலும் காம எண்ணங்கள் அதிகமாகும். மேலும் காமத்தை அடக்கினாலும் சரி, அடக்காவிட்டாலும் சரி, இந்த சக்கரமானது செயல்படாது. அது இறைவன் கையில் மட்டுமே உள்ளது.
மேலும் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு துக்கம், துயரம், மேலும் மனச்சிக்கல், மனதில் குழப்பம் என்னவென்று சொல்ல அறியாத அளவிற்கு பல்வேறு துன்பங்கள் வரும். இந்த சக்கரத்தை நாம் சீராக வைத்துக் கொண்டால் மட்டுமே இது 2வது சக்கரத்திற்கு சென்று சுழன்றும். மேலும் சக்தியானது அதிகரிக்கும். 2வதாக பார்க்க இருக்கும் சக்கரம் என்னவென்றால் அது சுவாதிஷ்டானம் ஆகும். நம் வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு சற்று மேலே உள்ளது. இந்த சக்கரம் தான் பாலியல் சக்தி, மேலும் மனமகிழ்ச்சி, இலகுவான உணர்வு, கற்பனை ஆற்றல், கலை, படிப்பு திறன், அனைத்து படிப்பு விஷயங்கள், மேலும் வித்தைக்கான சக்கரம் இதுவே ஆகும். ஞானத்தின் அடையாளமாக இந்த சக்கரம் திகழ்கிறது. மேலும் ஞானத்தையும் தரவல்லது. இந்த சக்கரம் ஒருவனுக்கு சரியாக இருந்தால் அவன் மனமானது பன்மடங்கு சிந்தக்கும் ஆற்றலை பெற்றுவிடும். அவன் சிறந்த மாணவனாகவும் கல்வியில் சரி, வேலையிலும் சரி தேறிவிடுவான். இந்த சக்கரம் சரியில்லாத போதுதான் ஸ்லோ லேர்னர்ஸ் மற்றும் பல்வேறு வகையான படிப்பு பிரச்சனைகள் வருகிறது. இந்த சக்கரமானது 6 இதழ்களை கொண்ட தாமரைப்பூ வடிவிலான அமைப்பை கொண்டது. இந்த சக்கரமானது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். மேலும் இந்த சக்கரமானது இயக்கும் சக்தி பம் என்ற ஒரு மந்திரத்தில் உள்ளது. இந்த பம் என்ற மந்திரத்தை கூறி நாம் தியானம் செய்தால் இந்த சக்கரமானது சீராகிவிடும். மேலும் அறிவாற்றல் அதிகமாகும். மேலும் 3வதாக பார்க்க இருக்கும் சக்கரம் என்னவென்றால் மணிப்புரக சக்கரம். மணிப்புரக சக்கரம் என்ன கலரில் இருக்கும் என்று பார்த்தால் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். 8 இதழ்களை கொண்ட தாமரைப்பூ வடிவிலான வடிவத்தை கொண்டது. ஒருவனுக்கு நன்றாக சுழல்கின்ற இந்த மணிப்புரக சக்கரம் அவனுக்கு பலவிதமான சக்திகளை தரவல்லது. மேலும் அவனுக்கு இந்த ஈகோ, கோபம், ஆணவம் போன்ற அனைத்தும் அழிந்துவிடும். இந்த சக்கரம் சரியில்லாத போதுதான் ஈகோ, கோபம், ஆணவம், அது மட்டும் இல்லாமல் யாரையும் மதிக்காத தன்மை, அடங்கா பிடாரியாக திகழ்வது போன்ற அனைத்து விஷயங்களையும் ஒரு மனிதனை செய்ய வைக்கும். இந்த தியானத்தை நாம் முறையாக செய்து வம் என்ற மந்திரத்தை உச்சரித்து தினமும் பிராக்டிஸ் செய்தால் இந்த ஆணவ எண்ணம் குறையும். மேலும் அந்த மனிதன் எப்படி திகழ்வான் என்றால் அமைதியாக இருக்கும் ஒரு சோல்ஜராக, ஒரு சாமுரையாக, ஏன் ஒரு ஷாவ்லின் டெம்பிள் மாஸ்டராகவே மாறிவிடுவான். அவ்வாறு இந்த சக்கரம் சிறப்பாக சொன்னால் மட்டுமே அவன் ஒரு உலகத்தில் உள்ள உச்ச தைரியசாலித்திற்கு நிகரான ஒரு சக்தியை பெற்று விடுவான். அதற்காக தான் இந்த சக்கரமானது செயல்படுகிறது. நாம் 4வது பார்க்க இருக்கும் சக்கரம் என்னவென்றால் அது அநாதக சக்கரமாகும். அநாத சக்கரம் எங்க இருக்கு என்று பார்த்தால் நெஞ்சுக்கு கரெக்டாக நடுவில் இருக்கிறது. இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் செய்தால் அவனுக்கு கருணை, அன்பு, பாசம், மரியாதை, இரக்க குணம், மனப்பான்மை மேலும் அனைத்தும் கிடைத்துவிடும். இது நீல நிறத்தில் இருக்கும். இது 16 வடிவிலான 16 இதழ்களை கொண்ட தாமரைப்பூ வடிவம் கொண்ட ஒரு பூ போன்ற வடிவம் பெற்றது. சக்கரம் நன்றாக சொன்றால் மட்டுமே நமக்கு அன்பு, பாசம், கருணை என்ற அனைத்தும் இருக்கும். அனைத்து உயிர்களையும் மதிக்க தோன்றும். ஏன் அனைத்து உயிர்கள் மீதும் இரக்கம், சுபாவம், அன்பு, கருணை அனைத்தும் வந்துவிடும். இந்த சக்கரம் ஒருவனுக்கு சரியில்லாத போதுதான் அவன் மிருகமாக மாகி விடுகிறான். அது மட்டும் இல்லாமல் சைக்கோபாத், மென்டல், அது மட்டும் இல்லாமல் மனரீதியான தொந்தரவு போன்ற அனைத்தும் வருவதற்கு இந்த சக்கரம் தான் காரணம். இந்த சக்கரத்தை சீராக சுழன்று வைத்தால் மட்டுமே நம் அநாதகம் நன்றாக இருக்கும். நம் மனமும் செயலும் நன்றாக இருக்கும். இந்த சக்கரத்தை சீராக சுழல வைப்பதற்கு ரம் என்ற ஒரு மந்திரத்தை உச்சரித்தால் அது சிறப்பாக சுழன்றுவிடும். மேலும் அவன் நன்கு நல்ல ஒரு மனிதனாக மாறிவிடுவான். இறுதியாக 5வதாக சக்கரம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் விசுக்தி எனப்படுகின்ற சக்கரமாகும். இது நன்று சுழன்றால் மட்டுமே ஒருவனுக்கு பேச்சு திறமை, மேலும் அறிவாற்றல், பிரபஞ்ச ஞானம் போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் அவனுக்கு சேரும். இதனை அவன் சென்று கற்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த அநாதக சக்கரம், அதாவது அநாதக சக்கரத்திற்கு மேலே உள்ள விசுக்தி சக்கரத்தை பயன்படுத்தினால் அவன் சிறந்த ஒரு அறிவாளர், கரினாக, ஒரு சிறப்பான மெஞ்ஞானியாக, விஞ்ஞானியாக, ஏன் ஒரு ரிசர்ச் ஃபீல்டிலும் தேறிவிடும் ஒரு சிறப்பான மாணவனாக திகழ்ந்து விடுவான். இந்த சக்கரத்தை ரம் என்ற மந்திரத்தை வைத்து உச்சரித்தல் அவசியமாகும். சக்கரம் சரியில்லாத பொழுதுதான் தொண்டையில் வலி, மேலும் நாம் பேச நினைப்பது பிறரை புரிந்து கொள்ள முடியாமை, மேலும் அனைவரிடமும் சென்று வீண் விவாதம் செய்வது போன்ற அனைத்தும் இந்த சக்கரத்தின் வாயிலாக தான் நடக்கிறது. இறுதியாக நாம் பார்க்க வேண்டிய சக்கரம் 6வது சக்கரம் என்னவென்று பார்த்தால் ஆகினை சக்கரம். இது நெற்றி பொட்டியில் நடுவில் இருக்கும். அதாவது தேடை எனப்படுகின்ற ஆக்டிவேஷன் கொண்ட 3ஆம் கண் இந்த சக்கரம் தான் குறிப்பிடுகிறது. சிவனுக்கு மட்டுமே 3 கண் உள்ளது. சிவன் ஏன் அதற்கு உமையாக கருதப்படுகிறார் என்றால் சிவன் ஒரு சித்தர் ஆவார். அவர் அனைத்து சக்கரங்களையும் சீராக இயக்கிவிட்டு தேடையை ஆக்டிவேட் செய்து பிரபஞ்ச யானத்தை தன்னோடு இணைத்து கொண்டு உள்ளார். அதன் காரணமாகவே அவர் ஆதியோகி என்ற பெயரையும் பெற்றுள்ளார். இந்த சக்கரமானது 24 இதழ்களை கொண்ட தாமரைப்பூ வடிவிலான அமைப்பை பெற்றது ஆகும். இறுதியாக உள்ள சக்கரம் என்னவென்று பார்த்தால் அது சகசார சக்கரமாகும். இந்த சக்கரமானது 1000 இதழ்களை கொண்ட தாமரைப்பூ வடிவில் கொண்ட வடிவமைப்பை பெற்றது. இது கிரவுன் சக்கரம் எனப்படுகின்றது. மேலும் சக்கரத்தின் உச்சநிலை இதுதான் கூறப்படுகிறது. சிவனுக்கும் பெருமாளுக்கும் உள்ள உணர்வை, மேலும் ஒரு ஒற்றுமையை இதுதான் காட்டுகிறது. சிவனுக்கும் பெருமாளுக்கும் உள்ள ஒற்றுமை என்னவென்று பார்த்தால் சிவன் கழுத்தில் பாம்பு அணிந்திருப்பார். பெருமாள் 1000 தலை கொண்ட ஆதிசேஷனில் துயில் கொண்டிருப்பார். 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் யார் என்று பார்த்தோமே ஆனால் நம் உடம்பில் உள்ள உயிர் சக்தி தான் அந்த நாகமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த சகசார சக்கரம் 1000 இதழ்களை கொண்டது. இந்த உயிர் சக்தி மேலே செல்ல அந்த தாமரை மலர்ந்து 1000 இதழ்களாக வெளிப்படையாக காட்டுவதற்கு தான் பெருமாள் 1000 தலை கொண்ட ஆதிசேஷனில் துயில் கொண்டிருக்கிறார் உமையை படுத்து உள்ளது.
இந்த சக்கரம் இயங்க இயங்க அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் தொடர்பு அறிந்துவிட்டு அவன் பிரபஞ்ச நிலையில் இருப்பான். அவன் கண்ணை மூடி தியானம் செய்தாலே போதும். அவனுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் தெரியும். மேலும் எதிரில் இருப்பவன் யார் என்னவென்றும் ஒரு பிரித்தறியும் செயல்களும் ஒரு இறைநிலைக்கு சென்று இறைவன் எப்படி வாழ்வாரோ அதே போல அந்த மனிதனானது அவன் மனமானது மாறிவிடும். இதுவே சக்கரத்திற்கும் உடம்பிற்கும் உள்ள சக்தியின் ஒற்றுமையாகும். இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் செய்தால் ஒருவனுக்கு சந்தோஷம் பல்வேறு விஷயங்களில் கிடைக்கும் என்று நினைக்கிறான். ஆனால் இந்த சக்கரத்தை ஒருவன் ஆக்டிவேட் செய்தால் அவனுக்கு சந்தோஷம் வேறு எங்கும் தேவையில்லை. அவன் உடம்பானது பரவச நிலையை அடைந்து பரமாத்மாவாக மாறி அவன் உடம்பு எப்பொழுதும் சிலிர்த்து கொண்டே இருக்கும். சந்தோஷம் அவன் உடம்பிலே கிடைக்கும். இதுதான் இந்த சக்கரத்தின் ரகசியம். இந்த சக்கரத்தை நாம் ஆக்டிவேட் செய்வதற்கு ஓம் என்ற மந்திரத்தை நாம் உச்சரித்தல் அவசியமாகும். 7 சக்கரத்திற்கும் பஞ்சபூதத்திற்கும் உள்ள தொடர்பு என்னவென்று பார்த்தோமே. ஆனால் இந்த மூலாதார சக்கரம் நெருப்பை குறிக்கிறது, சுவாதிஷ்டான சக்கரம் நீரை குறிக்கிறது, புராக சக்கரம் காற்றை குறிக்கிறது, அநாதகம் பூமியை குறிக்கிறது, விசிக்தி ஆகாயத்தை குறிக்கிறது, ஆகினையும் சகசாரமும் பிரபஞ்சத்தை குறிக்கிறது. இதற்கு நிறமாக என்ன கூறவென்றால் நீல நிறம், சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், ஆரஞ்சு கலர் நிறம், வயலட் நிறம், அதோடு வெண்மை நிறம், அது மட்டும் இல்லாமல் நீர்வண்ண நிறம். இந்த 7 சக்கரத்துக்கும் ஓமையாகப்படுகிறது. இந்த 7 சக்கரத்தை உச்சரிக்க என்ன மந்திரம் தேவைப்படுமே. ஆனால் மூலாதாரத்திற்கு லம், இரண்டாவதற்கு எம், அடுத்து வம், அடுத்து ரம், அடுத்து ஹம், அடுத்து ஹாம், அடுத்து ஓம். இந்த 7 மந்திரத்தையும் உச்சரித்தால் மட்டுமே இது சீராக செயல்படும். ஆனால் இதை எளிதாக நாம் செய்துவிட முடியாது. ஒரு குரு வாயிலாக மட்டுமே இதனை செயல்படுத்த வேண்டும். குரு இல்லாமல் நாமே இதை முயற்சி செய்தால் இது விபரீதத்தில் முடியும், உடலுக்கு ஆபத்து தரும். எனவே ஒரு சிறந்த குருமாரிடம் அணுகி இந்த சக்கரத்தை எப்படி நாம் ஆக்டிவேட் செய்வது என்பதை கற்றுக்கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கர வியூகத்திற்கும் இந்த சக்கரத்திற்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால் நாம் 1/7 என்ற கணக்குப்படி தான் சக்கர வியூகத்தை உழைக்க முடியும் என்று பார்த்தோம். எனவே ஒருவன் மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் செய்ய என்ன செய்ய வேண்டும் என்றால் அவன் 90 நாட்கள் மது மாமிசம் புனல் உண்ணாமை ஜீவகரணத்தை கடைபிடித்து அவன் இறைநிலையில் தியானம் செய்ய வேண்டும், இறைவனை வழங்க வேண்டும். சபரிமலைக்கு மாலை போட்டு எவ்வாறு நாம் பிரார்த்தனை செய்வோம், விரதத்தை நிறைவு செய்வோமோ அதே போல செய்ய வேண்டும். 90 நாட்கள் அவன் அதை செய்தால் மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகிவிடும். அதே போல 90+90 கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் அவன் அதை தொடர்ந்து செய்தால் 2வது சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். அதே போல 180+180 கிட்டத்தட்ட 1 வருடம். 1 வருட காலம் அதை செய்தால் 3வது இடத்தில் அந்த சக்கரமானது சுழலும், சக்தியானது வெளிப்படும். அதே போல வைராகியமாக தொடர்ந்து தியானம் செய்தால் 360+360 2 வருடங்கள் ஆகிவிடும். 2 வருடங்கள் கழித்து இந்த சக்கரமானது நாம் குறிப்பிட்டுள்ள 4வது இடத்தில் வந்து நிற்கும். அதோடு இந்த 360+360 2 வருடம் என்று பார்த்தோம். 2 வருடத்திற்கும் அதே தியானத்தை அவன் செய்து வந்தால் அந்த சக்கரமானது 5வது இடத்தில் வந்து நிற்கும். பிறகு அந்த 4-4-8 என்ற வருடத்திற்கு பூட்டினால் அது 8 வருடமாக வரும். அது தேடையை ஆக்டிவேட் செய்துவிடும். இறுதியாக அதே போல 8 வருஷம் அவன் கடுமையாக அந்த தியானத்தை செய்தால் 16 வருடங்கள் தொடர்ந்து அவன் செய்தால் அவன் சக்தியானது பன்மடங்கு பெருகி அவன் இறைநிலைக்கு சித்தராகவே மாறிவிடுவான். இதுவே இந்த சக்கரவியூகத்திற்கும் உடம்பில் உள்ள சக்கரத்திற்கும் ஒளிந்துள்ள சூட்சமம் ஆகும். எனவே நண்பர்களே, நீங்களும் இதே போல நீங்கள் தியானம் செய்து மேலும் இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் செய்து உங்கள் உடம்பு சரியாகிறதா இல்லையா என்று சேர்வு செய்து ஆன்மீக பாதையில் இணைந்து நீங்கள் இறைநிலையை அடைய வாழ்த்துக்கள். செய்வது எளிது என்று ஒரே வரியில் கூறிவிட்டேன். ஆனால் இதை செய்வதற்கு பெரும் கடினமாகும். அவன் உலக வாழ்க்கையில் இருந்தால் இதை செய்ய முடியாது. அனைத்தையும் அறுத்து எறிந்துவிட்டு ஒரு துறவியாக முற்றும் துறந்த முனிவராக இருந்தால் மட்டுமே அவன் இதை செய்ய முடியும். அதற்கு நம் கர்மா விடாது. எனவே நண்பர்களே, அனைவரும் நன்மையை செய்யுங்கள், அனைவருக்கும் நன்மை மட்டுமே நினையுங்கள், அனைத்தும் நன்மையாக வரும். நன்மை செய்தால் மட்டுமே நம் பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் தீர்ந்து 0வாக எம்டியாக மாறிவிடும். அப்பொழுதுதான் முற்றும் துறந்த முனிவராக மாற முடியும். பிறகுதான் இந்த 12-16 வருடங்கள் தவம் செய்து நாம் இந்த சக்தியை அடைந்து பிரபஞ்ச ஞானத்துடன் இணைந்து சித்த நிலையை அடைந்து நாம் மோட்சம் பெற முடியும். இதுவே வாழ்வில் ஒளிந்துள்ள ரகசியமாகும். சக்கர வியூகத்திற்கும் உடம்பில் உள்ள சக்கரத்திற்கும் உள்ள தொடர்பாகும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.